பாண்டியராஜின் தமிழ் வணக்கம். எல்லாமே அனுபவம்தான். 60 அடி கம்பத்தில் ஏறி ஆடினாலும் கீழே இறங்கி தான் பிச்சை எடுக்கணும்னு ஒரு சொலவடை இருக்குது. நீ எவ்வளோ உயரத்தில் போ, அங்கே வித்தையை மட்டும்தான் காட்ட முடியும், கீழே வந்து தான் அடுத்த வேலையை செய்ய முடியும். எவ்வளோ யதார்த்தம் பாருங்கள். இந்த யதார்த்தம் எங்கே தெரியுமா தொடங்குது? நம்ம வீட்டு மனைவிகள் நம்மளை அப்படி கூர்ந்து கவனிப்பாங்க. நம்ம எல்லா கணவரும் என்ன நினைக்கிறோம், நம்ம மனைவிக்கு ஒன்றும் தெரியாது, அவள் படிச்சிருக்கிறா, அவ்வளோதான், உலக விஷயம் தெரியாது, மீறி போனால் 4 கற்றுவா, நம்மக்கிட்ட கோபப்படுவா, அப்புறம் ஒன்றும் தெரியாது. அப்படிலாம் நினைக்காதீங்க. பெண்கள் நம்மளை சுற்றிய ஒரு உலகத்தை கட்டுவாங்க. ஆண் விழிவுக்கு போயிடுறோம், நம்ம நிறைய விஷயங்களை சிந்திக்கிறோம். அவங்களுக்கு கணவனும் குழந்தைகளுமே தான் உலகன்றதுனால நம்மளை சுற்றியே தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஒரு வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, காலிங் பெல் சவுண்டு கேட்குது. அந்த வீட்டு கணவன் இல்லை. இப்போ இந்த மனைவி சொல்கிறான், 10 வயசு பையன்ட்டா, டே உங்கள் அப்பா வந்துட்டாரா, போய் கதவை திறப்பா. மா என்னம்மா, அப்பா காலிங் பெல்லு தான் அடித்தார், உன் பேரை சொல்லலை, என் பேரை கூட கூப்பிடல, எப்படிம்மா? நீ போய் கதவு தர. இந்த பையன் போய் கதவு திறக்கிறான், சந்தேகத்தில் தான் திறக்கிறான். அப்பாவா வேறு யாராவது பார்த்தா அவங்க அப்பா. இந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம், மா எப்படிம்மா கண்டுபிடிச்ச? அதெல்லாம் எனக்கு தெரியப்படா. இன்னும் ஒரு 10 நாள் கழித்து வராரு, வண்டி சத்தத்தை வச்சுடே உங்கள் அப்பா வராரா, போய் கதவு திறடான்னுது. இந்த பையன் போய் திறந்து பார்க்குறான், அவங்க அப்பா அப்போ தான் வண்டி பிரேக் போட்டு நிறுத்துறார். ஒட்டியாந்து கேட்குறோமா, அப்பா உன் பேரையும் சொல்லலை, என் பேரையும் சொல்லலை, காலிங் பெல்லை கூட அழுத்தலை, எப்படிம்மா கண்டுபிடிச்ச? அடே, இந்த வீதியிலே உங்கள் அப்பா வண்டி ஓட்டுற ஸ்டைலு எனக்கு தாண்டா தெரியும். உங்கள் அப்பா வண்டி தட சர்வீஸுக்கே விட மாட்டார். அதே மாதிரி உங்கள் அப்பா காலிங் பெல் அழுத்தத்துக்கு முன்னாடி எப்படி கண்டுபிடிப்பேன்னா, உங்கள் அப்பா நடக்கிற அந்த அழகு இருக்கு பார், செருப்பை தேய்ச்சி வருவார். இதெல்லாம் எனக்கு மனப்பாடம் ஆயிடுச்சுரா அப்படின்னு சொல்லிச்சான். அந்த 10 வயசு பையன் ஆச்சரியப்படுறான். அப்போ ஒவ்வொருடைய கணவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் மனைவி கவனிக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், சாதாரணமாக மனைவிக்கு என்னையா தெரியுது, அவள் வீட்டில் இருக்கிறாரையா, ஹவுஸ் ஒய்ஃப். இல்லை, இவ்வளோ அபந்தமான வார்த்தை பாருங்கள். இன்றைக்கெல்லாம் காலையில் 5 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் நம்மளுடைய மனைவி குடும்ப வேலை செய்கிறதுக்கு சம்பளம் போட்டால் லட்சக்கணக்கில் தாண்டும். அதனால் மனைவி நம்மளை கூர்ந்து கவனிக்கிறாங்கன்ற அந்த விழிப்புணர்வு நமக்குள்ளே இருக்கணும். 60 அடி கம்பத்தை ஏறி ஆடினாலும் கீழே இறங்கி தான் பிச்சை எடுக்கணும். அப்போ நம்ம எல்லாம் தெரியும் நம்ம நினைக்கக்கூடாது. கீழே இருக்கிற நம்ம மனைவிக்கு நம்மளை பற்றி முழுசாக தெரியும். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.